இவங்க கட்சி பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்காக அமித்ஷா கிட்ட போறாங்க. அது இவங்களே தீர்த்துக்க மாட்டாங்களா? இல்ல சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நேரடியாக சொல்லியிருப்பார். நம்ம சீட் ஷேரிங் இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனா, இந்த ஓபிஎஸ்ஸ சேர்க்கிறேன், டிடிவி தினகரன சேர்க்கிறேன், இதுக்கெல்லாம் நீங்க தலையிடாதீங்க. அது எங்க எங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது எங்க எங்க பார்ட்டியோடைய இன்டர்னல் சசிகலா, இவங்க யாரையுமே அதில இது பண்ண இன்க்ளூடிங் செங்கோட்டையன். நீங்க செங்கோட்டையன பார்த்துருக்க கூடாது. செங்கோட்டையனுக்கு எங்களுக்கு தானே பிரச்சனை. நீங்க ஏன் பார்க்குறீங்க? அப்படின்னு அவர் கேட்டிருப்பார். நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, எங்க அமைப்புல என் மேல கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னா, நான் எப்படி உங்களோட இணைஞ்சு பணியாற்ற முடியும்னு கேட்டிருப்பார். இப்போ 2 விஷயம் இருக்கு. பிஜேபி சொன்னதை இபிஎஸ் கேட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்னு பிஜேபி நினைக்கலாம். ஆனா, நீ என்ன வேணா என்ன பண்ணிக்கோ. ஜனவரி வரைக்கும் தானே நான் கேட்பேன். பிப்ரவரியில கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தப்பறம் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. தவிர எனக்கு 20 சீட்டு கொடு, சரி கொடுக்குறேன். அந்த 20 சீட்டு நீ கேட்கறது தான் நான் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. எனக்கு சொத்த கல்லையே தான் உங்கள்கிட்ட கொடுப்பேன். நான் ஜெயிக்கிற இடத்துல உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் தோத்து போறதுக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட கூட்டணி வைக்கணும்னு கேட்பாங்க. சரி, நீ ஜெயிச்ச இடத்துல நீ என்ன ஓட்டு வாங்கிக்க, தனியா என்ன ஓட்டு வாங்கிக்க. நான் அத்தனை கட்சியோட சேர்ந்து வாங்கின ஓட்டெல்லாம் பர்சன்டேஜ் அண்ணாமலை சொல்ற பர்சன்டேஜ் கிடையாது. அந்த 3% மேல பிஜேபி இன்னும் ஏறவே இல்லை. இதான் உண்மை. இப்ப இன்னும் குறைஞ்சிருச்சு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்படி எப்படி பிஜேபியை தோக்கடிக்கலாங்கிற சிந்தனையில தான் அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து முன்னாடி ஆதாயம் அடிஞ்ச சில பேர் அதை இன்னும் அண்ணாமலை மாதிரி உண்டா, அண்ணாமலை போன்ற தெய்வங்கள் உண்டா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க.